ஓடுற குதிரையில தான் பந்தயம் கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு வேர்ல்டு வைடா ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி. கோல்டுல ₹1 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதோடைய மதிப்பு இன்னைக்கு ₹152 இருக்கும். அதாவது 152% தான் இது வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஆக்சுவலா கடந்த G20 மாநாட்டில் மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, கிரிப்டோவை ரெகுலேட் பண்ண போறோம். ஸோ நல்ல ப்ராஜெக்ட் உள்ள காயின் எப்பவுமே உங்களுக்கு லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. கிரிப்டோவில் முதலீடு பண்றதாக இருந்தால் MLM மூலியமாக அல்லது உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் என்ற பேரில் நீங்க யார் சொன்னாலும் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம SME இன்டர்நெட் வியாபாரிகளின் நண்பன். வியாபார கடனுக்கு சொத்து அடமானம் தேவையில்லை. மார்க்கெட் வட்டியில் பாதி மட்டுமே. பிடித்தமில்லாத முழு கடன் வசதி. தொடர்புக்கு 9884400634 9600522282. வெல்த் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். முதலீடுகள் சம்பந்தமான நிறைய விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் சமீபத்தில் எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்திருக்கிற ஒரு முதலீடு அப்படின்னு பார்த்தா கிரிப்டோ கரன்சி. இந்த கிரிப்டோ கரன்சி முதலீடு பற்றி இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். நம்மளோட கெஸ்ட் திரு சிவகுமார், யூனிடெக் எக்ஸ்சேஞ்சோட ஃபவுண்டர் அண்ட் CEO. அவரை இன்வைட் பண்ணிட்டு நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், இப்போ இந்த கிரிப்டோ கரன்சி இது இந்த வணிகம் எப்படி இயங்கிட்டு இருக்கு சார்? முதல் கிரிப்டோ கரன்சி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் மேடம். அதாவது கிரிப்டோ அப்படின்னாவே மறைமுகம்னு அர்த்தம். கரன்சி அப்படின்னா பணம்ன்றது அர்த்தம். இந்த கிரிப்டோ கரன்சியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பண்ட மாற்றும் முறை தெரிஞ்சா இன்னும் சுலபமாக நமக்கு புரிஞ்சுக்கும். அந்த காலத்தில், அதாவது ஒரு காலத்தில் இந்த பணம் பரிமாற்றம் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை நம்ம வாங்குவோம். உதாரணத்துக்கு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அரிசி பருப்பை வச்சு வேறு விதமான பொருள்கள், அதாவது ஒரு ஆயில் வாங்குறதா இருக்கட்டும், ஒரு உலோகம் வாங்குறதா இருக்கட்டும் வாங்குவோம். இது ஆரம்ப காலகட்டத்தில் நடந்தது. அதனுடைய பரிமாற்றம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அடுத்தபடியாக அந்த பொருள்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நாள் சேமித்து வைக்க முடியாது. அதனால் மெட்டல்ஸாக கொண்டு வந்தாங்க. அந்த பணம் பரிமாற்றம் மெட்டல்ஸாக மாறுச்சு. மெட்டல்னும் போது உங்களுக்கு சில்வர், கோல்டு இந்த மாதிரி வந்தது. பட் அதில் மெஷர்மெண்ட் கரெக்டான அளவில் இல்லை அப்படின்றதுக்காக அடுத்த பண பரிமாற்றமாக நோட்டாக வர ஆரம்பிச்சது. ஸோ நோட்டிலிருந்து அடுத்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டாக ஒரு காலகட்டத்தில் பேமெண்ட்டாக இருந்தது. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஜிபே, ஃபோன்பே இந்த மாதிரி டிஜிட்டல் பேமெண்ட்டாக வந்துட்டுருக்கு. இதனுடைய அடுத்த பரிமாணமாக தான் இந்த கிரிப்டோ கரன்சியை கொண்டு வந்திருக்கிறாங்க. சில மாற்றங்களுக்காக, சில ப்ராக்டிக்கல் இஷ்யூவுக்காக. அடுத்து இந்த வணிகம் எப்படி செயல்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கிரிப்டோ கரன்சிக்கு பின்னால் பிளாக் செயின் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி இருக்குது. இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி என்னன்னு கேட்டிங்கன்னா, டிஸ்ட்ரிபியூஷன் லெட்ஜர் டெக்னாலஜி. அதாவது உங்களுடைய பதிவேடுகளை பல கம்ப்யூட்டர்களில் சேமித்து வைக்கிறது தான் இந்த டெக்னாலஜி. உதாரணத்துக்கு நீங்கள் பேங்க்கில் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்கன்னா, அந்த டிரான்சாக்ஷனை பேங்குடைய சர்வரில் அவங்க சேமித்து வைப்பாங்க. அந்த ரெக்கார்டை பேங்க் நினைச்சா அதை திருத்தலாம், டெலீட் பண்ணலாம், அழிச்சிடலாம், ஈஸியாக திருடவும் செய்யலாம். பட் இந்த டெக்னாலஜியில் இது பல்லாயிரம் கம்ப்யூட்டர்களில் சேமித்து வைக்கிறதுனால இந்த பதிவுகளை யாராலையும் ஒன்ஸ் பதிவாயிடுச்சு அப்படின்னா யாராலையும் இதை அழிக்க முடியாது, யாராலையும் திருத்த முடியாது, யாராலையும் திருடவும் முடியாது. ஸோ இந்த டெக்னாலஜி தான் கிரிப்டோ கரன்சி ஃபங்க்ஷன் ஆகிடும். சரி, இப்போது இதோட ஃபங்க்ஷன் பற்றி சொன்னீங்க. இப்போ ஒரு கொஸ்டின் என்ன வருது அப்படின்னா, இங்கே ஏற்கனவே இவ்வளோ முதலீட்டு ஆப்ஷன் இருக்குது சார். இப்போ புதுசாக இதை எதுக்காக இதை கொண்டு வரணும், இதை கற்றுக்கிறது எதுக்காக? இன்றைக்கி ஃபினான்ஷியல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறையா ஃபினான்ஷியல் மார்க்கெட் இருக்குது மேடம். அதாவது ரியல் எஸ்டேட், கோல்டு, எஃப்டி, மியூச்சுவல் ஃபண்டு, ஸ்டாக் மார்க்கெட் இதெல்லாமே இருக்குது. பட் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓடுற குதிரையில் தான் பந்தயம் கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு வேர்ல்டு வைடாக ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி. இதுக்கு உதாரணமாக சொல்கிறதா இருந்தால் 2010 ஜூலை மாதம் ₹4 இருந்த பிட்காயின் இன்னைக்கு 58 லட்சம் ரூபா. அதாவது இதனுடைய வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா 14 கோடி சதவீதம் மடங்குன்னு பார்த்தீங்கன்னா 14 லட்சம். 2010 நீங்க ₹1 பிட்காயின்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு அதனுடைய மதிப்பு 14 லட்சம். இதே நீங்க கோல்டுல ₹1 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதனுடைய மதிப்பு இன்னைக்கு ₹152 இருக்கும். அதாவது 152% தான்
தான் வந்து இது வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ கிரிப்டோ கரன்சின்றது அடுத்த ஒரு ஆல்டர்னேட் மணியாக உருவாகிட்டு இருக்கிறதுனால இந்த டெக்னாலஜி வந்து வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுனால இதை நிறைய பேர் வந்து கற்றுக்கிட்டு இதில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இம்மிடியேட்டாக லிக்விடிட்டி தான் வந்து நம்ம பார்ப்போம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னா இம்மிடியேட்டாக லிக்விடிட்டி, ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா அதை வந்து பணமாக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்ப்போம். அந்த வகையில் வந்து இப்போதைக்கு நமக்கு எல்லாருடைய கண்ணுக்கும் தெரியறது கோல்டாக தான் இருக்கும். அதனால தான் எல்லாருமே கோல்டை வாங்கி வச்சுக்கிறோம். கோல்டுனா இம்மிடியேட்டாகவே போய் நம்ம வந்து அதை லிக்விடிட்டி ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ போய் நீங்கள் கோல்டை வந்து சேல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து ஃபியூ ஹவர்ஸ் வந்து ஆகும். அல்லது நான் சேல் பண்ண விரும்பலை, நான் விற்க விரும்பலை, நான் வந்து அதை வந்து ஒரு லோனாக எடுத்துக்கிறேன், கோல்டை வச்சு ஒரு லோன் எடுத்துக்கிறேன் அல்லது மார்ட்கேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்குமே ஃபியூ ஹவர்ஸ் வந்து ஆகும், சில மணி நேரங்கள் வந்து ஆகலாம். பட் கிரிப்டோவை பொறுத்தளவுக்கு நீங்கள் இம்மிடியேட்டாக வித்தின் 5 மினிட்ஸில் வந்து ஒரு கிரிப்டோவை விற்று உங்களுக்கு INR இந்திய ரூபாயாக பணம் பெற முடியும் த்ரூ எக்ஸ்சேஞ்ச் மூலியமாக. அண்டு கிரிப்டோவை வச்சு லோனும் வந்து நீங்கள் இம்மிடியேட்டாக அதே 5 நிமிடங்களில் 5 மினிட்ஸில் வந்து உங்களால் இம்மிடியேட்டாக பணமும் பெற முடியும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து மற்ற எந்த இன்வெஸ்ட்மெண்ட்லையும் இல்லாதனால தான் இன்றைக்கி கிரிப்டோவில் நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இப்போ இதோட ரிட்டர்ன்ஸ் பற்றி பர்டிகுலராக நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க. எதனோட அடிப்படையில் இங்கே இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு நடக்குது? சரி, இப்போ நம்ம ஷேர் மார்க்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நிறுவனத்தினுடைய பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி ஒரு ஷேரோட ப்ரைஸ் ஏறுறதோ இறங்குறதோ நம்மளால் பார்க்க முடியுது. இங்கே பர்டிகுலராக கிரிப்டோ கரன்சியில் எப்படி இது நடக்குது? கிரிப்டோ கரன்சிலையும் உங்களுக்கு வந்து எப்படி வந்து நம்ம ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஒரு கம்பெனியை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஃபண்டமெண்டலாக அனலைஸ் வந்து நம்ம பண்ணுவோம். என்ன அனலைஸ் பண்ணுவோம்? அவங்களுடைய ஃபவுண்டர்ஸ் வந்து யார், என்ன மாதிரி செக்டாரில் இருக்கிறாங்க, என்ன மாதிரி அவங்க growth வந்து வளர்ந்துருக்கு, அதன் பிறகு என்ன மாதிரி ப்ராஜெக்ட்லாம் கையில் வச்சுருக்கிறாங்க, அந்த ப்ராஜெக்ட்லாம் வந்து இன் ஃபியூச்சரில் வந்து அந்த செக்டார் வந்து எப்படி வளர்ச்சி இருக்கும் அப்படிலாம் வந்து நம்ம பார்ப்போம். அதே போல் கிரிப்டோ கரன்சியில் ஒவ்வொரு காயினுக்குமே ஒயிட் பேப்பர்னு சொல்லியிருக்கு. இது நிறைய பேருக்கு வந்து தெரியாது. ஈவன் சில ஆடிட்டர்கள் கூட வந்து இந்த விஷயங்கள் கேட்டால் அவங்க ஆச்சரியப்படுறாங்க. ஒவ்வொரு காயினுக்குமே ஒயிட் பேப்பர்னு ஒன்று இருக்கும். அந்த ஒயிட் பேப்பரில் அந்த காயினுக்கான ப்ராஜெக்ட் என்ன, அந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபியூச்சரில் என்ன மாதிரி இருக்கும், ஃபவுண்டிங் டீம் யார் இருக்காங்க, அந்த ஃபவுண்டிங் டீமுக்கு என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குது, டெக்னாலஜிலே செக்டார்னு வந்து இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம டாப் 10 டெக்னாலஜியில் வந்து AI, AR, VR இந்த மாதிரி டெக்னாலஜி பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய காயின்களும் இருக்குது. ஸோ இந்த ப்ராஜெக்டின் அடிப்படையில் தான் ஒரு காயின் வந்து அதாவது டிமாண்ட் அண்ட் சப்ளை இருக்கிறதுக்கான காரணங்கள் வந்து இந்த ப்ராஜெக்டை பேஸ் பண்ணி தான். ஆகையால் ஒவ்வொரு காயினுக்குமே ப்ராஜெக்ட் வந்து வேரியஸ் டெக்னாலஜியில் இருக்குது. சார், இப்போது இதை வந்து ட்ரஸ்ட் ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல சார், எந்த ஒரு முதலீடு எடுத்துக்கிட்டாலும் இதை நம்ம வந்து எப்படி ட்ரஸ்ட் பண்ணுறது? ஏன்னா இது வந்து இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கு. இன்னொன்று முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டிஜிட்டலாக இயங்கிட்டு இருக்கிறதுனால இதை எப்படி ட்ரஸ்ட் பண்ணலாம்? ஆக்சுவலாக இந்தியாவை பொறுத்தளவுக்கு வந்து இந்த கிரிப்டோ கரன்சிக்கு வந்து உங்களுக்கு சட்டப்பூர்வமானதா அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. இந்தியாவை பொறுத்தளவுக்கு நீங்கள் கிரிப்டோ கரன்சியை வாங்கலாம், விற்கலாம், அந்த அசட்டை வந்து நீங்கள் ஹோல்டு பண்ணலாம், நீங்களே வச்சு அந்த அசட்டை வந்து எப்போ வேணாலும் வந்து சேல்ஸ் பண்ணலாம். இது நம்பிக்கை எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இந்தியா கவர்மெண்ட் வந்து இந்த கிரிப்டோ கரன்சியை த்ரூ பேங்க் மூலியமாக இந்திய அரசாங்கம் நிதி அமைச்சகத்தின் கீழே, அதாவது ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழே இருக்கக்கூடிய ஃபினான்சியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் அப்படின்ற அந்த அமைப்பில் பதிவு பெற்ற எக்ஸ்சேஞ்சஸ்லாம் நீங்கள் இந்த கிரிப்டோ கரன்சியை KYC மூலிமா நீங்கள் வந்து முறையாக KYC கொடுத்து அங்கே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதன் மூலிமா கிரிப்டோ கரன்சியை வாங்கலாம், விற்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இதிலிருந்தே நமக்கு வந்து ஒரு நம்பகத்தன்மை வந்துடும். சரி, இப்போது ரிசர்வ் பேங்கோட கவர்னர் சக்திகாந்த தாஸ் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த கிரிப்டோ கரன்சி மூலமாக ஒரு பெரிய நிதி நெருக்கடி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது, இதை வந்து தடை செய்யப்படணும் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. இதை வந்து எப்படி பார்க்கலாம்? ஆக்சுவலாக ரிசர்வ் பேங்க் வந்து எப்போயுமே வந்து இதே மாதிரி இதுதான் கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க. ரிசர்வ் பேங்க்கில் வந்து வழக்கமாக இது ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் வந்து மேலை நாடுகளில் வந்து பல பொருளாதார நிபுணர்கள், உதாரணத்துக்கு மார்கன் அப்படின்ற ஒரு பழமையான பேங்க் வந்து இருக்குது. அது வந்து அவங்க வந்து 2016-17 என்ன சொன்னாங்கன்னா, கிரிப்டோ கரன்சி எல்லாமே ஜீரோ ஆகிடும் அப்படின்னு சொன்னவங்க தான் 2021 சொன்னவங்களே அந்த கிரிப்டோ கரன்சியை தன்னுடைய பேங்க்ல அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதே போல் பேபால் நிறுவனம் வந்து இதெல்லாம் வந்து பேமெண்ட் சிஸ்டமாக எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொன்னவங்க கிரிப்டோ கரன்சியை பேமெண்ட் சிஸ்டமாக எடுத்துக்கிட்டாங்க.
விசா கார்டு வந்து இன்னைக்கு அடாப்ட் பண்ணிட்டாங்க கிரிப்டோ கரன்சியை. ஸோ அந்த மாதிரி இதை ஒரு காலத்தில் நிச்சயமாக வந்து ரிசர்வ் பேங்கும் அடாப்ட் பண்ணுவாங்க. அதுக்கான டெக்னாலஜியும் வந்து வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு. சரி, இப்போ ஒரு பக்கம் ஆர்பிஐ கவர்னரோட இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்குறோம். இன்னொரு பக்கம் இப்போ ரீசெண்டாக செபிலேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்திருக்கு. கிரிப்டோ கரன்சியை வந்து ஒழுங்குமுறை அமைப்புகளின் கண்காணிப்பில் வந்து இதை வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதை எப்படி பார்க்கலாம்? ஆக்சுவலாக இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் மேடம். கிரிப்டோ இன்வெஸ்டருக்கும் கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அதாவது செபி வந்து இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க, இதை ரெகுலேட் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. ஏன்னா அவங்க வந்து சொல்லியிருக்க பதில், நாங்கள் எதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறோம்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் இமிடியேட் செட்டில்மெண்ட்ன்றது கிடையாது, பட் கிரிப்டோவில் இமிடியேட் செட்டில்மெண்ட் இருக்கிறதுனால அதை ரெகுலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக கடந்த G20 மாநாட்டில் மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிரிப்டோவை ரெகுலேட் பண்ண போகிறோம், பட் இந்தியா மட்டும் இந்தியா மட்டும் அதை ரெகுலேட் பண்ண முடியாது, அனைத்து நாடுகளும் சேர்ந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெகுலேட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. கூடிய விரைவில் அதற்கான அறிவிப்புகள் வெளியில் வரும். சரி, இப்போ நம்ம வந்து கிரிப்டோ கரன்சியில் இருக்கக்கூடிய நிறைய ப்ளஸ்ஸான விஷயங்களை வந்து பார்த்தோம். ரிட்டர்ன்ஸாக இருக்கட்டும், இமீடியட் செட்டில்மெண்ட்டாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் இதுக்கான லாஸஸும் நம்ம கேள்விப்பட்டுட்டு தானே இருக்கோம். கிரிப்டோவில் ஒரு காயின் வந்து ரொம்பவே வீழ்ச்சி அடைந்ததையும் நம்ம வந்து பார்த்தோம். எப்படி வந்து இங்கே வந்து லாஸ் நடக்குது சார்? ஆக்சுவலாக இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய கிரிப்டோ கரன்சி வந்து இருக்குது. நிறைய கரன்சி இருக்கிறதுனால அந்த கரன்சியில் முக்கியமான கரன்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு டாப் 300 கரன்சிகள் வந்து இருக்குது. அதுலேயும் டாப் 100 காயின்ஸ் இருக்கிற எல்லா காயினுமே நல்ல ஒரு ப்ராஜெக்ட் உள்ள காயின். ஸோ ஒரு முதலீட்டாளர்கள் வந்து கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணும் போது அந்த காயினுடைய ப்ராஜெக்ட் என்ன அப்படின்றத மெயினாக வந்து பார்க்கணும். ஸோ நல்ல ப்ராஜெக்ட் உள்ள காயின் எப்போவுமே வந்து உங்களுக்கு லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அப்படியும் சில ஸ்கேம் வந்து நடக்க தான் செய்யும். அது வந்து எல்லா ஃபீல்ட்லேயுமே இருக்குது. ஈவன் ஸ்டாக் மார்க்கெட்டில் கூட வந்து ஸ்கேம்லாம் ஒரு சில ஸ்கேம் நடக்கும். அந்த மாதிரி கிரிப்டோ கரன்சியில் ஒரு சில இதுகள் நடக்கும். பட் இதில் வந்து மேக்ஸிமம் லாஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை, சரியான கிரிப்டோவை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க. இப்போ சரியான கிரிப்டோவை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா ஒரு முதலீட்டாளர் என்னென்ன பண்ணணும்? முதல் வந்து கிரிப்டோவை பற்றிய ஒரு பேசிக் நாலேஜ், அதாவது கிரிப்டோன்றது ஒரு டெக்னாலஜி உள்ள ஒரு விஷயம். அந்த டெக்னாலஜியை போய் இன்டெப்த்தாக வந்து நம்ம கற்றுக்கிறது அப்படின்றது வந்து அவ்வளோ பாசிபிள் இல்லை, ஈஸியாக வந்து கற்றுக்க முடியாது. பட் பேசிக் நாலேஜ் வந்து நீங்கள் கற்றுக்கலாம். கிரிப்டோவில் வந்து என்னெல்லாம் பேசிக்காக இருக்கிறது அப்படின்றத கற்றுக்கலாம். நிறையா கோர்சஸ்லாம் அதுக்காக நடத்துகிறாங்க. ஸோ அந்த பேசிக் நாலேஜை வந்து கிரிப்டோவில் நீங்கள் எடுத்துக்கிட்டு நல்ல ப்ராஜெக்ட் உள்ள காயினில் வந்து இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக வந்து லாபங்கள் ஈட்டலாம். சரி, இப்போது நம்ம எந்த ஒரு முதலீடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அதில் வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டர் வந்து என்னென்னு பார்த்தா டேக்ஸ். இப்போ இந்த கிரிப்டோ கரன்சிக்கு டேக்ஸ் வந்து எப்படி அப்ளிகபிள் ஆகுது? ஆக்சுவலாக வந்து இந்திய கவர்மெண்ட் வந்து லாஸ்ட்டு 2023 ஏப்ரல்லேருந்து தான் இதுக்கான டேக்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. என்ன மாதிரி டேக்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரிப்டோ நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து டிடிஎஸ்ன்றது கிடையாது. பட் கிரிப்டோவை வந்து நீங்கள் செல் பண்ணீங்கன்னா, வித்தீங்கன்னு சொன்னால் அதுக்கான டிடிஎஸ் வந்து உண்டு. அதே போல் கிரிப்டோவில் ஏர்ன் பண்ணக்கூடிய வருமானத்துக்கு வந்து 30% வந்து ஆனுவல் ரிட்டர்ன் வந்து டேக்ஸ் வந்து பிடிக்கிறாங்க. வருமான வரி வந்து அதுக்கான டேக்ஸை வந்து பிடிக்கிறாங்க. ஸோ வித்திங்கன்னா 1% டிடிஎஸ் அண்டு வருமானத்தில் 30% டிடிஎக்ஸ். அதே வந்து நீங்கள் ஒரு ட்ரேடராக இருந்து கிரிப்டோ கரன்சியில் ஃபியூச்சர் ட்ரேடிங் பண்ணிங்கன்னா ஃபியூச்சர் ட்ரேடிங்கில் வரக்கூடிய வருமானத்துக்கு டேக்ஸ் கிடையாது. சரி, இப்போ இந்த கிரிப்டோ அப்படின்னு எடுத்துக்கிட்டா மற்ற முதலீடுகள் வந்து நேரடியாக அதுக்கு சில அமைப்புகள்லாம் இருக்குது. கிரிப்டோன்னு வரும்போது அது வந்து ஒரு எம்எல்எம் சார்ந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்கலாம்? கிரிப்டோவுக்கும் எம்எல்எம்முக்கும் சம்மந்தமே இல்லை மேடம். ஆக்சுவலாக வந்து கிரிப்டோ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டெக்னாலஜி பேஸ்டில் வந்து பண்ணக்கூடியது. கிரிப்டோவை வச்சு சில ஸ்கேம் பண்ணக்கூடிய எம்எல்எம் வந்து பண்ணி அதனால் வந்து கிரிப்டோ வந்து எம்எல்எம் அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை வந்து மக்கள் மத்தியில் இருக்குது. எம்எல்எம்முக்கும் கிரிப்டோவுக்கும் சம்மந்தம் கிடையாது. எம்எல்எம்ன்ற முறையில் கிரிப்டோவில் இருக்கக்கூடிய சில காயின்களை வச்சு அவங்க ஒரு ஸ்கேமாக வந்து பண்ணி அதன் மூலிமா வந்து கிரிப்டோவில் ஒரு ஸ்கேம் நடக்குமே ஒழிய மற்றபடி கிரிப்டோன்றது 100% டெக்னாலஜி சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட். சில பேர் வந்து உங்கள்கிட்ட கிரிப்டோவில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், உங்களுடைய பணத்தை இரட்டிப்பாக்கி தரோம், இல்லை வந்து உங்களுக்கு பல மடங்கு ஆக்கி தரோம், ₹1 காயின் வந்து ₹100 போயிடும், ₹1000 வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் இந்த எம்எல்எம் கான்செப்டுக்குள்ளே உள்ளே கூப்பிடுவாங்க. அல்லது வாட்ஸ்அப்பு, டெலிகிராம் இந்த மாதிரி குரூப்பில் எல்லாம் வந்து நிறைய மெசேஜ் வந்து வந்துக்கிட்டு இருக்கும். பட் நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் கிரிப்டோவில் முதலீடு பண்ணுறதாக இருந்தால் எம்எல்எம் மூலியமாக அல்லது உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள்ன்ற பேரில் நீங்கள் யார் சொன்னாலும்
நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் அதை நாலேஜ் எடுத்துக்கிட்டு உங்களுடைய அக்கௌண்ட் மூலியமாகவே நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி நீங்களே அதை வந்து ஹோல்டு பண்ணுறதா இருக்கட்டும் ஆர் ட்ரேட் பண்ணுறதா இருக்கட்டும் உங்களுடைய கணக்கிலே நீங்கள் துவங்குனீங்கன்னா நிச்சயமாக அதுக்கான லாபங்கள் வந்து ஈட்டலாம். சரி, இப்போது இண்டிவிஜுவலாக நீங்களே கற்றுக்கோங்க, நீங்களே பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போது நம்ம கிரிப்டோ கரன்சியை பொறுத்த வரைக்கும் வேறு கண்ட்ரிலேருந்து இது வந்து செயல்பட்டுட்டு இருக்கு இல்லையா? இப்போ நம்மளோட இந்தியன் ருப்பீஸில் இந்த கிரிப்டோ வாங்குறதுக்கோ இல்லை விற்கிறதுக்கோ ஏதாவது சேலஞ்சஸ் இருக்கா? இந்திய ரூபியில் அதாவது ஐஎன்ஆர் கொடுத்து நீங்கள் வந்து கிரிப்டோ வாங்குறதுல எந்த விதமான சேலஞ்சஸும் கிடையாது மேடம். நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்திய அரசாங்கத்தால் இருக்கக்கூடிய அமைப்பான FIU ரிஜிஸ்டர் பண்ண எக்ஸ்சேஞ்சஸில் நீங்கள் KYC கொடுத்து அங்கே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட் மூலியமாகவே அதாவது ஐஎன்ஆர்லே நீங்கள் வந்து கிரிப்டோ வாங்கலாம். கிரிப்டோவை வந்து சேல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்சேஞ்சில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் மூலிமா கிரிப்டோ சேல் பண்ண உடனே அதற்கான இந்திய ரூபாய் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கே இடையில எந்தவித இன்டர்மீடியேட்டர் எதுவுமே இல்லாமல் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கே வந்து இந்திய ரூபாயாக வந்துடும். நீங்கள் அதை உடனே வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதில் எந்தவித தடங்களும் இல்லை. சார், இன்னைக்கு வந்து நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு கிரிப்டோ கரன்சி பற்றின நிறைய தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. இது ஒரு டெக்னாலஜி சார்ந்த விஷயமாக இருக்கிறதுனால இன்னுமே நாங்கள் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்கமிங் எபிசோட்ஸை சந்திக்கலாம். நன்றி சார். நன்றி மேடம். நேர்களே, இன்னைக்கு கிரிப்டோ கரன்சி பற்றின பேசிக்கான நிறைய விஷயங்களை பார்த்துருந்தோம். கிரிப்டோ கரன்சி ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வெல்த் கஃபே தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.